சற்றுமுன் வெளியான முக்கிய தகவல் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆதார் கார்டு ஓகேங்களா. ஸோ ஆதார் கார்டு வச்சுருக்கவங்களுக்கு இலவசம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது எந்த மாதிரியான அப்டேட், ஆதார் கார்டு இருக்க எல்லாருக்குமா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஹாய் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு இதனால் எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு கிடைக்கும். கவர்மெண்ட் என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்களோ அது வந்து உங்களுக்கு அதிலேருந்து அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ரெகுலராக. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆதார் கார்டு என்ன விஷயம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். மெயினாக ஆதார் கார்டு வந்து வச்சுருக்க எல்லாருக்குமே இலவசமாக இல்லை எதனால் இந்த மாதிரியான ஒரு அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 2025 வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு வந்துட்டு அப்டேட் அந்த வெர்ஷனுக்குள்ளே தான் நம்ம வந்துட்டு போயிட்டுருக்கோம். ஸோ வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போது இருக்க கரண்ட் சுச்சுவேஷன் என்னென்னா ஆதார் கார்டு இல்லாமல் நம்மளால் இங்கே எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் கரண்ட் சுச்சுவேஷன். ஸோ வந்துட்டு நம்மளுக்கு பர்த் சர்டிஃபிகேட் இல்லை நம்ம வந்துட்டு ஒரு டெத் சர்டிஃபிகேட் எதுனாலுமே நம்மளுக்கு வந்து ஒரு பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது இல்லை வாட் எவர் இட் இஸ் A to Zக்கு நம்மளுக்கு என்ன தேவைன்னா ஆதார் கார்டு ரொம்ப முக்கியம். ஆதார் கார்டு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் இங்கே சர்வே பண்ணவே முடியாது. அது மட்டுமா, ஆதார் கார்டு மட்டும் இருந்தால் போதுமா, மொபைல் ஃபோன் நம்பரை அப்டேட் பண்ணணும், அட்ரஸ் அப்டேட் பண்ணணும். ஸோ எவ்ரிதிங் நம்ம வந்து அப்டேட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ வந்துட்டு ஏதாவது ஒரு மிஸ்மேட்ச் ஆகுது அப்படின்னா நம்மளால் எதுவுமே வந்துட்டு கனெக்ட் பண்ண முடியாது. ஈவன் நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுனா கூட நம்மளோட மொபைல் நம்பர், நம்மளோட அட்ரஸ், வாட் எவர் இட் இஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். ஏதாவது எங்கேயாவது மிஸ்மேட்ச் ஆச்சு அப்படின்னா நம்மளால் ஃபஸ்ட்டு அதில் அப்டேட்டே பண்ண முடியாது ஆன்லைனில். ஸோ அதனால் ஆதார் கார்டு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னே நம்ம சொல்லலாம். இதில் என்ன வந்து 2025 என்ன கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆதார் கார்டை வந்துட்டு நம்மளாலே அப்டேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத தான் இங்கே வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு தடவையுமே நம்ம சேவை மையத்துக்கு போகும்போது ஈவன் அட்ரஸ் சேஞ்ச் ஆகட்டும், இல்லை மொபைல் நம்பர், இல்லை வந்து நேமில் ஏதாவது வந்துட்டு மாற்றணும், கரெக்ஷன் இருக்குது அப்படின்னாலுமே நம்ம வந்து அமௌண்ட் பே பண்ணி தான் இப்போ எல்லாருமே பண்ணிகிட்ருந்தோம். ஈவன் ஒவ்வொரு தடவை போகும்போதுமே நம்ம அதுக்கான பேமெண்ட் நம்ம கொடுத்து பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. UIDAI. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்திய தனித்துவம் அடையாள ஆணையம் அறிவிப்பு. ஸோ இதில் வந்து என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்திங்கன்னா, நம்ம இலவசமாக அப்டேட் பண்ணிக்கலாம் ஆதார் கார்டை அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு அதாவது எந்த அப்டேட், எந்த கரெக்ஷன், எந்த விஷயத்தை நம்ம அப்டேட் பண்ணணுன்னாலும் நாம்ளே அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு June 14, 2025 வரலும் அப்டேட் பண்ணிக்கலாம். இதுக்கு எந்த ஒரு அமௌண்ட்டும் கிடையாது அப்படிங்கிறதையும் அவங்க இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் வந்து அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஸோ நம்ம இந்த டைமை யூஸ் பண்ணி நேம் சேஞ்சாக இருக்கட்டும், இல்லை அட்ரஸ் சேஞ்ச், இல்லை மொபைல் நம்பர் சேஞ்ச் எதாக இருந்தாலுமே நம்ம UIDAI இதை யூஸ் பண்ணி நம்மளால் அப்டேட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத அவங்க கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்மளால் கைரேகையும் ஸ்கேன் மட்டும்தான் பண்ண முடியாது, இது வந்து மையத்துக்கு போய் தான் பண்ண முடியும். பட் வாட் எவர் இட் இஸ், நேமாக இருக்கட்டும், அட்ரஸ் சேஞ்சாக இருக்கட்டும், இதெல்லாம் நம்மளே வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, https://myuidai.gov.in. ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்குள்ளே போய்ட்டு உங்களால் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ண முடியும். ஸோ இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி உங்களோட அப்டேஷனை வந்துட்டு நீங்களாகவே பண்ணிக்கலாம், எந்த அமௌண்ட்டும் இல்லாமல். அதுக்கு தான் இலவசம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை அவங்க வந்து டினோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் அறிவிப்பு வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான அப்டேட் நெக்ஸ்ட்டு என்ன அப்படிங்கிறத நாங்கள் சொல்லுவோம். தேங்க்யூ.